ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கெனட் டிவி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கன் பிரசிடென்ட், வேர்ல்டு பவர்ஃபுல் லீடர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொலை முயற்சி நடந்திருக்கு அவர் மேலே. வாஷிங்டன் டிசியில் ஹில்டன் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஃபேமஸான ஒரு ஹோட்டல். வாஷிங்டன் டிசியில் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் போய் பார்ட்டிஸோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸோ கெட் டுகெதர்ஸோ வந்து அலோட் கிடையாது. ஸோ இந்த ஹோட்டலில் வந்து யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ், டாப் ஹெட்டில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான் இந்த ஹோட்டலில் அலோட். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயின் கெஸ்ட்டாக வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் அவரோட ஒய்ஃபும் அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டாப் லெவலில் இருக்கிற அத்தாரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் போயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சீஃப் கெஸ்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்காரு. இவர் வந்து அங்கே ஒரு பெரிய டேபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டேஜில். அங்கே வந்து மெயின் ஹெட் பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, அவங்க ஒய்ஃபு, அப்புறம் ஒரு சில ஹெட் பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு துப்பாக்கிச்சூடு சத்தம் 4 times வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷூட்டிங் சத்தம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெஞ்சுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. என்ன பெஞ்சுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து இது லேட்டாக தான் ரெகனைஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவரும் வந்து பெஞ்சுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறாரு. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் அவர் வைஸ் பிரசிடென்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அவரை சேவ் பண்ணுற செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து ட்ரம்ப்பை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுறாங்க. அவரோட ஒய்ஃபையும் கவர் பண்ணிடுறாங்க. அந்த இடத்த விட்டு அவங்கள ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது நடக்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவை சேர்ந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. எதுக்காக நீ வந்து கொலை முயற்சி பண்ண ட்ரை பண்ண. இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது அட்டெம்ப்ட். மொத்தம் வந்து இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3rd அட்டெம்ப்ட். ஸோ எதுக்கு வந்து கண்டினியூஸாக அவர் மேலே வந்து கொலை முயற்சி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து இப்போ வந்து எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாமே கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பே வந்து ஒரு ப்ரெஸ் முன்னாடி வந்து பேசுகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த என்ன அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணால் அந்த நபரை பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அவன் எதுக்கான காரணம், என்ன காரணத்துக்காக வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணான் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ப்ரெஸ் அண்ட் மீடியா படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் பதவியை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. எதனாலன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஈரானுக்கும் இஸ்ராயலுக்கும் நடுவில் வந்து பயங்கரமான ஒரு வார் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அமெரிக்கா தான் வந்து இஸ்ராயலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வேற ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ஸோ இந்த அசாசின் வந்து ஈரான் தான் இவனை வந்து அமுச்சு விட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப்பை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில மக்கள் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா இவர் மேல ஆல்ரெடி நிறைய வெஞ்சன்ஸ் இருக்கு, இவர் வந்து அவருக்கு ஃபேவரான விஷயங்களை தான் பண்றாரு, நாட்டுக்கு எதுவும் நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் வந்து அதுல ஒருத்தம் ரொம்ப கடுப்பாக இவரை கொல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருக்காரு. ட்ரம்ப்புக்கு இப்போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இனிமே ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இது 3rd அட்டெம்ப்ட். ஸோ நான் இது அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டோட ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் மேலே ஒரு ஷூட் அவுட் வந்து நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து இனிமே பப்ளிக் அண்ட் மீடியா முன்னாடி ஓப்பனாக பேசுறதுக்கு யோசிப்பார். இந்த மாதிரி ஷூட் அவுட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இன்னும் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் என்னன்னு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். A quiet evening in DC, Secret Service Law and Enforcement did a fantastic job. They acted quickly and bravely. Shooter has been apprehended and I have recommended that we let the show go on, but it will entirely be guided by law enforcement. They will make a decision shortly. Regardless of that decision, that evening will be much different than planned and we just planning have to do it again. President Donald J. Trump. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சர்வீஸ் அண்ட் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப சேஃபா, செக்யூர்டா அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஷோ வந்து திருப்பி நடக்கப்படும். அது ஃபுல்லா வந்து சீக்ரெட் சர்வீஸ் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மென்ட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த ஷோ வந்து அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த ஷோ வந்து நடத்துவோம் அப்படின்னு வந்து அவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வீடியோஸ் கேட்குறீங்களோ அது வந்து கண்டிப்பாக அப்லோட் செய்யப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.